Greetings to Hayaba viewers. நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் ஒரு டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி மாற்றுறதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுது அதுகளை பற்றி எல்லாத்தையும் இப்போ நம்ம படித்து முடிச்சிட்டோம். இப்போது we are going for examples. எப்படி ஒரு டைரக்ட் ஸ்பீச்சு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நல்லா கவனிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்பீச்சஸ்லேயே 4 விதமான சென்டென்சஸ் இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 தான் போகணும். எப்படி இந்த ஸ்பீச்சுக்குள்ளார முதல்ல ஸ்டேட்மெண்ட்டுக்கு உரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கும். அப்புறமா இன்ட்ராகேட்டிவ், இம்பேரேட்டிவ் அப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போது ஜோ செட் டு ரோஸ் ஐ ஹாவ் க்ளீன் த கார்டன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அதனால் கவனிங்க, ஜோ செட் டு ரோஸ் ஐ ஹாவ் க்ளீன் த கார்டன் அப்படின்னா என்னென்னா, ஜோ வந்துட்டு ரோஸுக்கிட்ட என்ன சொல்கிறேன், நான் தோட்டத்தை க்ளீன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச் என்னவாக மாறும் அப்படின்னா, நம்ம 1 by 1 அப்ளை பண்ணணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜோ இருக்குது, அப்படியே செட் டுன்னு இருக்குது. இங்கே ஸ்பீச்சை பாருங்கள், ஐ ஹாவ் க்ளீன் த கார்டன், அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா, செட் டு அப்படிங்கிறது டோல்டுன்னு மாறும். மறுபடியும் ரோஸ் தான். இப்போது இது ஸ்டேட்மெண்ட்டுனா கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு கன்ஜங்ஷன் சேர்க்கணும். இது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதால கன்ஜங்ஷன் என்ன வரும் அப்படின்னா தட்டு. அடுத்தது ஸ்பீச்சை கவனிங்க, ஐ ஹாவ் க்ளீன் த கார்டன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த ஐங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா, ஸ்பீக்கர் ஜோவை குறிக்கும். ஜோங்கிறது 3rd person சிங்குலர், ஹீ பையன். அப்போ என்ன நடக்குன்னா தட்டு ஹீ. இந்த சென்டென்ஸில் இருக்க டென்ஸை கவனிங்க, ஹாவ் க்ளீன் த கார்டன் இருக்குது. அப்போது இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால் என்னவா மாறும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாறும். அப்போது ஹீ ஹேட் க்ளீன்ட் த கார்டன். இப்போ ஒருவேளை இங்கே வந்துட்டு எஸ்டர்டே ஐ ஹாவ் க்ளீன் த கார்டன் எஸ்டர்டேன்னு சொல்லியிருந்தான்னா த ப்ரீவியஸ் டே அப்படின்னு இங்கே மாறும். இங்கே கமா கொட்டேஷன்லாம் இருக்காது. பிகாஸ் இது வந்துட்டு இந்த ஜோ அவனே சொன்ன வார்த்தைகள், அவனுடைய ஆக்சுவல் வேர்ட்ஸ், அவன் ஆக்சுவலாக என்ன சொன்னான்னா அந்த வார்த்தைகள். அதனால தான் அதை வந்துட்டு இன்வெர்டட் கமாக்குள்ளே போகிறோம். இது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ரிப்போர்ட்டடாக இதை வந்துட்டு இது ஒரு செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அது பிகம்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அதனால் அது இப்படி எழுதப்படணும். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 12 டென்சஸ்க்குமே நம்ம எக்ஸாம்பிள் எழுதலாம். இப்போ வந்துட்டு நாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறோம். இப்போ அடுத்ததாக வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் ஒன்று எழுதலாம். அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதி படிக்கலாம். இப்போது ரோனி செட் டு ராபின். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க, ரோனி செட் டு ராபின் வி வென்ட் டு த பீச் எஸ்டர்டே அப்படின்னு. இப்போது இது டைரக்ட் ஸ்பீச்சு. இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி மாற்றணும் அப்படின்னா, ரோனி இது ஸ்டேட்மெண்ட்டு, அதனால் செட்டுங்கிறது டோல்டுன்னு மாறும். டோல்டு ராபின். மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் கன்ஜங்ஷன் தட்டு வரும். ஸோ ரோனி இந்த செட்டுங்கிறது டோல்டுன்னு ஆயிடுச்சு, ராபின் வந்துடுச்சு, இது கன்ஜங்ஷன் தட்டு வந்துடுச்சு. இந்த வி அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த வி அப்படிங்கிறது யாரை குறிப்பிட்டு காட்டுனா, ரோனி கூட இருக்கிற அந்த நபர்களை குறித்து காட்டுது. அப்போது அந்த வி அப்படிங்கிறது தேவா மாறும். தட் தே. இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு போகணும். தட் தே ஹேட் கான் டு த பீச். இந்த எஸ்டர்டேங்கிறது த ப்ரீவியஸ் டேன்னு வரும். த ப்ரீவியஸ் டே. ஸோ now this is the example for simple past tense. நாம் வந்துட்டு ஷல்லு வில்லில் என்ன வித்தியாசம் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவோம். மறுபடியும் வேறு ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். ரீமா செட் டு சோனு வி வில் டெக்கரேட் அவர் ஹவுஸ். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க, ரீமா செட் டு சோனு வி வில் டெக்கரேட் அவர் ஹவுஸ் டுமாரோ. அப்போது ரீமா வந்துட்டு சோனுக்கிட்ட என்ன சொல்கிறா, நாங்கள் எங்கள் வீட்டை நாளைக்கு அலங்காரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இது என்ன வரும் அப்படின்னா, மறுபடியும் பாருங்கள், இது ஸ்டேட்மெண்ட்டு தான். நம்ம வி ஆர் டீலிங் அபவுட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் நவ். ரீமா டோல்டு சோனு தட். விங்கிறது யாரை குறிப்பிடுதுன்னா, ரீமாவும் அவங்க ஃபேமிலி. அப்போ தட் தே. இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. எந்த டென்ஸாக இருந்தாலும் வில்லு வந்துச்சுன்னா குட்டாக மாறும். டேபிளேஷன் ஞாபகம் வச்சுக்கிங்க. தட் தே வுட் டெக்கரேட். அவர் அப்படிங்கிறது இங்கே தேவிங்கிறது தேவ மாறின மாதிரி, அவருங்கிறது தேர்னு மாறும். தேர் ஹவுஸ் டுமாரோங்கிறது த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த டென்சஸில் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த எஸ்டர்டே டுடே அந்த மாதிரியான வேர்டுகள்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும்.
ஒரு டீட்டெயில் மிஸ் பண்ணாலும் அது தப்பாக மாறிடும். அதனால தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன, டீட்டெயிலிங்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மனசுக்குள்ளே வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக மாற்ற முடியும். ஸோ ஃபார் வி ஹவ் சீன் ஹவு டு சேஞ்ச் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்துட்டு டைரெக்ட்லேருந்து எப்படி இன்டெரக்ட்க்கு மாறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நல்லா அது கவனிங்களா. இந்த மாதிரி சென்டென்சஸில் இது லிட்ரலி வந்துட்டு ஒரு கிராமர் ஃபங்க்ஷனுக்காக வேண்டி வந்துட்டு இப்போ இந்த ரூல்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ இது நல்லா கவனிங்க. ஜோ செட் டு ரோஸ் ஐ ஹவ் க்ளீன் த கார்டன். இப்போ என்னென்னா இதை கவனிங்க, ஐ ஹவ் க்ளீன் த கார்டன் அப்படின்னா அவன் எப்படி சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று என் வீட்டில் தோட்டத்தை க்ளீன் பண்ண தெரியுமா, அவன் கொஞ்சம் ப்ரௌடாக சொல்லுவான். அப்போது இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லணும்னா இந்த டோல்டு அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இது கிராமர் படி பார்த்தோம் அப்படின்னா இதை இப்படி தான் மாற்றணும். பட் நமக்கு வந்துட்டு ஸ்போக்கனுக்கு பேசுவதற்கு நமக்கு வந்துட்டு சில அதர் டீட்டெயில்ஸும் தேவை. அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நல்லா பேச முடியும். இப்போ இதில் என்னென்னா ஜோ டோல்டு ரோஸ் ப்ரௌட்லி அப்படின்னு ஒரு வேர்டை ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சொல்கிறப்ப வந்துட்டு ஒரு கர்வத்தோட தான் சொல்லியிருப்பான், நான் நேற்று என் தோட்டத்தை வந்துட்டு நான் க்ளீன் பண்ண தெரியுமா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லுவோம். அப்போது ஜோ டோல்டு ரோஸ் ப்ரௌட்லி தட் ஹி ஹேட் க்ளீன் த கார்டன் அப்படின்னு சேர்க்கணும். புரியுதுங்களா. இது வெறுமனே கிராமரு ரூல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறோம். பட் நம்ம எழுதுறப்ப அதுதான் தட்ஸ் கால்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச். எப்படி வந்துட்டு அவன் சொன்ன விஷயத்தை வந்துட்டு அந்த கணாகணத்தை அதுக்குள்ளே இருக்க மெசேஜ் இருக்கிற அந்த அழுத்தத்தை வந்து நம்ம பதிவு பண்ணுறது என்ன செய்யணும்னா, ஜோ டோல்டு ரோஸ் ப்ரௌட்லி தட் ஹி ஹேட் க்ளீன் த கார்டன். இப்போ இதே இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு மை கேட் டைடுன்னு வச்சுக்கிங்க, மை கேட் டைடு எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கிங்க. அப்போது ஜோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த செட் டு மென்ஷன்டு அதுமாரிலாம் வந்துட்டு அதுமாரிலாம் இருக்கிறது வந்துட்டு ஜோ டோல்டு ரோஸ் சேட்லி. அப்போ வந்துட்டு அவன் சோகமாக சொன்னான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஜோ மென்ஷன் டு ரோஸ் சேட்லி. நல்லா கவனிங்க, அந்த சென்ஸை பார்க்கணும். மை கேட் டைட் அப்படின்னா அப்போ என்னென்னா அவன் அதை மென்ஷன் பண்ணுறான். அப்போது அந்த இடத்துல வந்துட்டு டோல்டுன்னு போட வேண்டாம், மென்ஷன் போடலாம். இப்போ இதெல்லாம் என்னென்னா இந்த ஸ்பீச் என்ன ஒரு சென்ஸு கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான வக்காபுலரிஸ் வேர்டிங்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு சோகமான நியூஸ் அப்படின்னா இதே எக்ஸ்க்ளைமேட்டு கூட வரும். ஓ மை காட் மை கேட் டைட் எஸ்டர்டே அப்படின்னா நாங்கள் எக்ஸ்க்ளைமேட்டுன்னு கூட போடலாம். அது அடுத்தது நம்ம 4th போய் பார்க்குறப்போ அது படிக்கலாம். ஆனால் பட் இங்கே என்ன கவனிங்க, மை கேட் டைட் எஸ்டர்டே அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ஜோ ரிமார்க்டு டு ரோஸ் சேட்லி தட் ஹிஸ் கேட்டு ஹேட் டைடு தி ப்ரீவியஸ் டே அப்படின்னு மாறும். அதேமாதிரி தான் இந்த சென்டென்ஸும். வி வென்ட் டு த பீச் எஸ்டர்டே அப்படின்னா இப்போ வந்துட்டு பீச்சுக்கு போகிறதா ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுன்னா ரோனி டோல்டு ராபின் ஹாப்பிலி, என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக தான் போயிருப்பான். அப்போது அதை வந்துட்டு அவனுக்கு என்ன ஃபீலிங் இருந்ததோ அதை நம்ம கடத்தணும், ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ ரோனி டோல்டு ராபின் ஹாப்பிலி தட் தே ஹாட் கான் டு பீச் த ப்ரீவியஸ் டே அப்படின்னு சொல்லணும். எதுக்காகனா அந்த டீட்டெயிலிங் அந்த உணர்வு என்ன கடத்தப்படுகிறதோ அந்த உணர்வை இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்படணும். ரிப்போர்ட்னால என்ன அப்படின்னா அந்த டீட்டெயிலிங்கை அவர்கள் சொன்ன சொல்லுக்கும் அவர்கள் தெரிவித்த மெசேஜுக்கும் அதற்கு இருக்கிற கணாகணத்தையும் ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்போ இங்கே பாருங்கள், வி வில் டெக்கரேட் த ஹவுஸ். மறுபடியும் வந்துட்டு என்னென்னா ஒரு ஜாயஸான இதுன்னா ரீமா டோல்டு சோனு ஜாயஸ்லி தட் தே வுட் டெக்கரேட் தியர் ஹவுஸ் த நெக்ஸ்ட் டே அப்படின்னு வரும். ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னா வெறுமனே இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி எழுதுறது ஒன்று. பட் நம்ம பேசுவதற்கு அதை வந்துட்டு திறம்பட பேசுவதற்கு ரொம்ப பாலிஷாக ரொம்ப அழகாக நல்லா ஒரு படித்த மாதிரி பேசுகிறதுக்கு இந்த டீட்டெயிலிங்லாம் ஆட் பண்ணணும். ஸோ மை dear students, in this video we have just seen how to change statement sentences, how to change a direct speech into indirect speech எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ continue to watch Hayaba TV. Thanks for watching.